जैसे स्थूल किले को बहुत मजबूत किया जाता है, இது போல ஸ்தூலமான கோட்டையை மிகவும் வலுவாக்கப்படுகிறது. जो कोई भी दुश्मन वार कर ना सके. எந்த ஒரு விரோதியும் தாக்குதல் செய்ய முடியாதக்கு इस தாக்குதல் செய்ய முடியாத रीति से मुख्य किला है संगठन का. இந்த ரீதியில் முக்கியமான கோட்டை சங்கட்டனுடையது. इसमें भी इतनी मजबूती हो இதிலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக இருக்கணும், जो कोई भी विकार दुश्मन के रूप से वार कर ना सके. எந்த ஒரு விகாரியான விரோதி ரூபத்தில் தாக்குதல் செய்ய முடியாது. अगर कोई दुश्मन वार कर लेता है, ஒருவேளை எந்த விரோதியாவது தாக்குதல் செய்கிறார் என்றால் तो जरूर किले की मजबूती की कमी है. அவசியம் அந்த கோட்டையின் அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த வலுவில் குறைவிருக்கிறது. यह तो संगठन रूपी किला है. இது என்னவோ சங்கடன் ரூபமான கோட்டையாக இருக்கிறது. इस मजबूती के लिए 3 बातों की आवश्यकता है. இந்த வலுக்கு 3 விஷயங்கள் அவசியமாகிறது. अगर वह तीनों बातें मजबूत हैं, ஒருவேளை அந்த 3 விஷயங்கள் ஸ்ட்ராங் ஆக இருந்தால் तो इस किले के अंदर कोई भी रूप से कभी भी कोई दुश्मन वार नहीं कर सकेंगे. கோட்டைக்குள் யாரும் எந்த ரூபத்திலும் எப்போதும் எந்த ஒரு விரோதியும் தாக்குதல் செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது. दुश्मन प्रवेश भी नहीं कर सकते. விரோதி பிரவேசமும் செய்ய முடியாது. हिम्मत नहीं हो सकती. தைரியம் இருக்க முடியாது. वह 3 बातें कौन सी है அந்த 3 விஷயங்கள் எது? जिससे मजबूत हो सकते हैं? அதன் மூலமாக ஸ்ட்ராங் ஆக முடியும். அந்த 3 விஷயங்களால் एक है स्नेह, ஒன்று ஸ்நேகம், दूसरा स्वच्छता और तीसरा है रूहानियत. இரண்டாவது ஸ்வச்சதா சுத்தம் தூய்மை, यह तीनों बातें மற்றும் மூன்றாவது ஆன்மீகத்தன்மை. अगर मजबूत है तो कब कोई का वार नहीं होगा. ஒருவேளை இந்த 3 விஷயங்களும் ஸ்ட்ராங் ஆக இருந்தால் யாரும் தாக்குதல் செய்ய முடியாது. अगर कहाँ भी कोई भी वार करता है, ஒருவேளை எங்கேயாவது யாராவது தாக்குதல் செய்கிறார் என்றால் उनका कारण इन तीनों में कोई न कोई है. அதுக்கு காரணம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும். वह स्नेह की कमी है, அங்கே ஸ்நேகத்தின் குறைவாக இருக்கும், या तो फिर रूहानियत की कमी है. அல்லது ஆன்மீகத்தன்மையில் குறைவிருக்கிறது. तो संगठन रूपी किले को मजबूत करने के लिए எனவே சங்கடன் ரூபமான கோட்டையை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக इन 3 बातों पर बहुत अटेंशन चाहिए. இந்த 3 விஷயங்களின் மீது மிகவும் அட்டென்ஷன் வேண்டும். हर एक स्थान पर इन बातों का फोर्स रखकर भी यह लानी चाहिए. ஒவ்வொரு இடத்தின் மீதும் இந்த விஷயங்களின் மீது ஃபோர்ஸ் கொடுத்தும் இதை கொண்டு வர வேண்டும். किले की मजबूती होती है அந்த கோட்டையின் ஸ்ட்ராங் இருக்கிறது एक दो के संगठन से. ஒருத்தர் இருவருடைய சங்கட்டனினால். अगर किले की दीवार में एक भी ईंट व पत्थर का सहयोग पूरा न हो, ஒருவேளை கோட்டையின் சுவரில் ஒரு செங்கல்லாவது மற்றும் கல்லு முழுமையான சகயோகம் இல்லை என்றால் तो वह किला सेफ नहीं हो सकता. பிறகு அந்த கோட்டை பாதுகாப்பாக இருக்க முடியாது. जरा भी हिला तो कमजोरी आ जाएगी. கொஞ்சமாவது அசைந்து விட்டால் பலவீனம் வந்துவிடும். भल कहने में तो एक ईंट की कमी है, சொல்வதற்கு என்னவோ ஒரு செங்கல் தான் குறைவாக இருக்கிறது. लेकिन कमजोरी चारों ओर फैलती है. ஆனால் பலவீனம் நாலா பக்கத்திலும் பரவுகிறது. तो वैसे ही मजबूती के लिए 3 बातें बहुत जरूरी है. எனவே அதே போல வலுக்காக 3 விஷயங்கள் மிகவும் அவசியமாகிறது. फिर कोई वाइब्रेशन भी टच नहीं कर सकता. பிறகு எந்த ஒரு வைப்ரேஷனாலும் டச் செய்ய முடியாது. अपने ऊपर अटेंशन कम है, நம் மீது அட்டென்ஷன் குறைவாக இருக்கிறது.
जैसे साकार बाप साकार रूप में लाइट हाउस और माइट हाउस दूर से ही दिखाई देते थे। இது போல சாகார தந்தை சாகார ரூபத்தில் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் தூரத்திலிருந்தே தென்பட்டிருந்தது. ऐसी रूहानियत की मजबूती होने से அப்படிப்பட்ட ஆன்மீக தன்மையின் அந்த ஸ்ட்ராங்னஸ்னால் कोई भी अंदर आवेंगे तो लाइट யாராவது உள்ளே வந்தால் हाउस माइट हाउस का अनुभव करेंगे। அவர்கள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸின் அனுபவம் செய்வார்கள். जैसे स्नेह और स्वच्छता बाहर के रूप में दिखाई देते हैं, இது போல சிநேகம் மற்றும் அந்த சுத்தம் வெளிரூபத்தில் தென்படுகிறது. वैसे ही रूहानियत व अलौकिकता बाहर रीति से प्रत्यक्ष दिखाई दे। அதே போல அந்த ஆன்மீக தன்மை மற்றும் அலௌகீகம் வெளியில் இருந்தும் பிரத்யட்சமாக தென்படணும். तब जय जय होगी। அப்போது வெற்றியாகும். अव्यक्त वाणी 17 मई 1972 पृष्ठ 3 आदि। அவ்யக்தவாணி டேட் 17/5/1972 பேஜ் நம்பர் 3 ஆரம்பத்தில் 4 आदि। 4வது பக்கத்தின் ஆரம்பத்தில்.